வணக்கம் சார். வணக்கம் சார், சுப்ரீம் பைப்ஸ் இந்தியா இந்த பைப் ட்ரேடிங் பிசினஸ்ல இருந்து சுப்ரீம் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு எப்படி சார் திடீர்னு முடிவு பண்ணீங்க? நான் 1995 சுப்ரீம் பைப்ஸ் இந்தியா அந்த நிறுவனத்தை 2025 வரைக்கும் நடத்திட்டு வந்தேன். என் கடைக்கு நுழையிற ஒவ்வொரு கஸ்டமரையும் திருப்திகரமா அவங்கள அனுப்பி வைக்கணுங்கிறதா என்னுடைய குறிக்கோள். டெய்லி என் கடைக்கு ஒரு 50 கஸ்டமர் வருவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க எனக்கு ஒரு 10 கஸ்டமர் சேர்த்து அனுப்புவாங்க. இந்த மாதிரி என்னுடைய தொழில் பலவிதமா பெருகுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விற்பனைக்கு பின் சேவை. அதை நான் பெரிய குறிக்கோளா எடுத்து செஞ்சதுனாலதான் நான் மக்கள் மத்தியில ஒரு பிரபல்யமா வர முடிஞ்சது. எனக்கு வர்ற கஸ்டமர்ல 80% பேர் இன்ஜினியர்ஸும் கான்ட்ராக்டர்ஸ் தான். அவங்களோட பழக அவங்களுடைய தொழிலோட ஆர்வம் எனக்கு தொத்திக்கிடுச்சு. நம்மளும் இன் ஃபியூச்சர்ல கட்டணம் சார்ந்த ஒரு தொழிலுக்கு வரணுங்கிற ஆசை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மனசுல விதையா ஊண்டப்பட்ட ஒண்ணு. இறைவன் கொடுத்த வாய்ப்பு இப்ப கிடைச்சதுனால அந்த தொழிலை நான் ஆரம்பிச்சிருக்கேன்.